அன்னைக்கு முடிவு பண்ணேன்டா. என்னானாலும் சரி நான் இறங்கி ட்ரை பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் 𝗪𝗏𝘀𝘀 பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்த மாதிரி தான். ஸோ அந்த தம்ப்லைன் பிக்கை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக ஒரு யூடியூப் தம்ப்லைனை ரெடி பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபஸ்ட் நான் இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தேர்ட் ஆப்ஷன் கொலேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு 5 இமேஜை செலக்ட் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தளபதி இதுக்கே நம்ம எடிட் பண்ணலாமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு 5 இமேஜ் இல்லாட்டி 6 இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கேலரியில் போய் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறேன். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். மினிமம் 5 இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 2 3 4 கடைசியாக இன்னும் ஒன்று ஆட் பண்ணலாம். அண்ட் 5 நான் ஆட் பண்ணிவிட்டேன். 5 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரைட் கிளிக் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 5 இமேஜஸும் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது லே அவுட்டுன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்தீங்கன்னா கீழே கடைசியாக இந்த லே அவுட் தான் எல்லாத்துக்கான பேசிக்கு. இதில் நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட லே அவுட் எப்படி வேணும், உங்களோட இமேஜஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எடிட் பண்ணாலும் இப்படி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய லே அவுட் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். இதை வந்து எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த லே அவுட்டை எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இந்தாண்ட கேன்வாஸ்ன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் நான் ரேஷியோ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு 16:9 தான் யூடியூப்க்கான தம்ப்லைன் ரேஷியோ இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஏற்றி கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா ஃபேஸ் எனக்கு கொஞ்சம் இதுக்கு தெரியணும். ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் ஃபோட்டோஸை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இமேஜஸை நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக இமேஜஸை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 5 இமேஜஸையும் நம்ம கொடுத்துட்டோம். இன்ஷாட்டுக்கு போய் கேலரிக்குள்ளே இருக்கிற 5 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 16:9 ரேஷியோ வச்சு சேவுங்கிற பட்டன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிக்ஸார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். வேணும்னா ஹெச்டிஆர் அப்படிங்கிற குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ண வச்ச இந்த இமேஜஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இந்த நார்மல் இமேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே எஃபெக்ட்டுக்கு போய் கொடுத்தீங்கன்னா எஃபெக்டில் கீழே செகண்டே ஹெச்டிஆர்னு ஒன்று இருக்கும். ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். நார்மலாக இருக்கிற பிக் இப்படி இருக்கும். குவாலிட்டி ஸோ சிசி ஆட் பண்ண மாதிரி ஹெச்டிஆர் ஆட் பண்ண மாதிரி ஒரு பிக் உங்களுக்கு வேணும், தம்ப்லைன் பார்த்தோன்னே உங்களுக்கு வீடியோவுக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் கொண்டு வருவாங்க. இது இல்லாமல் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் நாய்ஸின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதிலே பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபோக்கல் லென்த்து. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே போய் வைக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ்டாக தெரியும், மற்றதெல்லாம் ப்ளர்ராக தெரியும். ஸோ அது மாதிரி நிறைய ப்ளர் இருக்குது. ஸோ இது வந்து லென்ஸ் ப்ளர்ரு, இது மொத்தமாகவே மறைஞ்சிரும். இது வந்து ஸ்மார்ட் ப்ளர்ரு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ எஃபெக்ட் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ளர்ராக இருக்கும். இது வந்து மோஷன் ப்ளர்ரு. ஸோ நமக்கு இந்த ப்ளர் எஃபெக்ட் இப்போ தேவையில்லை. ஸோ அதனால் பிஎன்டபிள்யூவில் சிம்பிளில் ஹெச்டிஆர் நம்ம வச்சுக்கலாம். எஃப்எக்ஸில் அடுத்தது ரெண்டாவதே ஹெச்டிஆர்னா இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே ஒரு கிளாசிக் லுக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு உங்கள் ஐடியாவுக்கு க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பர். நான் வச்சிடுறேன். ஸோ ஒரு மேலே ரைட் கிளிக் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை நான் சேவ் ஆகிடும் அந்த இமேஜு. ஸோ கொடுத்துட்டு கேலரின்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துடலாம். ஸோ இமேஜ் சேவ் ஆகிடுச்சு கேலரியில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்னும் நான் ஃபோட்டோ இன்னும் எடிட் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஜஸ்ட்டு ஒரு இமேஜை தான் இன்னும் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பிஎன்ஜி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வேறு லெவலில் அதை மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இமேஜ் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும். யூடியூப்போட தம்ப்லைன்னு சொல்லி இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே இங்கே ஒன்று இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா 16:9 அதுவே வந்துடும். ஓகே கொடுத்துட்டு
ஃப்ரம் கேலரின்னு சொல்லி அடுத்தது இது ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்த இமேஜை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அது, டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு இப்போ ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த எஃபெக்ட்டுக்காக எனக்கு ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் நீங்கள் அப்புறமேட்டு அது மேலே எழுதிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரம் கேலரின்னு சொல்லி மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃப்ரம் கேலரின்னு சொல்லி இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜ், நான் ஒரு பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிஎன்ஜிக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இதுதான் அந்த பிஎன்ஜி. ஸோ பார்க்குறதுக்கு இந்த சர்க்கிள் பிஎன்ஜி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது நமக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட்டு பிஎன்ஜி மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏற்ற கலர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதை நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். இதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் நல்லா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்து அப்படி இந்த எஃபெக்ட் மட்டும் கீழே வர மாதிரி அப்படி கீழே அப்படி லைட்டாக வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜஸ்ட் நான் வேறு எதுவுமே பண்ணல. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவை, இந்த அளவுக்கு தான் தேவை அப்படிங்கிறதும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இதில் எனக்கு இந்த கலரில் வேணாம், எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டாக மாறும். ஸோ பிங்க் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரில். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரெட்டு லைட்டாக அப்படி ஃபெதர் டச் மாதிரி வச்சுக்கோங்க. கீழே உங்களுக்கு ஏதாச்சும் எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் எழுதிக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது எடிட்டு. ஸோ ஜஸ்ட் எல்லாருமே ஆரஞ்சு கலர் தான் நீங்கள் நிறைய வச்சு பார்த்துருப்பீங்க. இதை இன்னொரு இது காப்பி கொடுத்துக்கோங்க. இன்னொரு இதை காப்பி கொடுத்துட்டு மேலேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக. ஸோ பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இதை வைக்கிறது. ஸோ நியூ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதை ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு மேலேயும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். நியூ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே டெக்ஸ்ட்டில் எடிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நான் இதில் தளபதினு எழுதுகிறேன். தளபதி விஜய்ன்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் ஸோ ரீசெண்ட்லி யூஸில் போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மை ஃபாண்ட்டில் போய் நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டில் இதை மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இது பேக்கில் இருக்குது கரெக்டாக. இது நான் இப்போது டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அதுக்கு இந்த இடத்துல ஒரு ராம்பஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ முன்னாடி வந்துடுச்சு தளபதி விஜய்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தம்ப்நெயில் கிட்டத்தட்ட நம்ம எடிட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தளபதி விஜய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு கீழே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற கலரையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தளபதி விஜய் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபாண்ட் எல்லாமே கலரையும் மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கலர் கிரேடியன்ட்லேயும் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ எங்களுக்கு டபுள் கலரில் வரணும், ஸோ பார்க்குறதுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துட்டு அடுத்து ஸ்டோக் நீங்கள் கொடுக்கணுன்னா, ஸ்டோக்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ பிளாக் கலர் அவுட்லைன் தெரியுதான்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு பிங்க் கலர், இதுக்கு வந்து ரெட் கலர் அவுட்லைன் வருது, பிளாக் கலர் அவுட்லைன். ஸோ எனக்கு இது பிளாக் கலர் வேணாம், இந்த அவுட்லைனில் இது வேணான்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஷேடோஸில் போய் எனபிள் பண்ணிவிட்டு ஒயிட்டில் நீங்கள் ஷேடோ கொடுத்தீங்கன்னா பார்க்கவே ஒரு அட்ராக்டிவ் ஒரு லுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி இருக்கும், அட்ராக்டிவ் கொடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும் தளபதி விஜய்னு பார்த்த உடனே. ஸோ கண்டிப்பாக பார்த்த உடனே வந்து உங்களோட வீடியோ பார்ப்பாங்க. இதை நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக தளபதி விஜய்ன்னு சொல்லி. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக முடிக்க வேண்டிய ஒரு தம்ப்நெயில் முடிச்சாச்சு. உங்கள் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ தான். மற்றவங்க எல்லா பெரிய யூடியூபர்ஸும் ஒரு தம்ப்நெயில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வைக்கணும் அப்படிங்கன்னா இது சிம்பிளாக பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஷாட்டில் போய் இமேஜை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஹெச்டி சிசி வந்து பிக்சார்ட்டில் போய் எடிட் பண்ணிக்கலாம். வேணான்னா அதை முடிச்சு நீங்கள் அப்படியே டக்குன்னு பிக்சல் லேபுக்கு வந்து இதை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இதை ஜஸ்ட்டு இந்த மேலே செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு எஸ்டி கார்டு சேவ் மாதிரி, அதை கொடுத்திங்கன்னா சேவ் அஸ் இமேஜ்னு சொல்லி கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். உங்களுக்கு நார்மலாக கேலரியில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து போய் தம்ப்நெயில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வச்சு உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களோட இதுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வேறு லெவலில் சந்திக்கிறேன். ஸோ until this is signing off, Ajay. So bye friends.